பிரைஸ் தி லார்ட். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 17ஆம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஒபதியாவின் புஸ்தகத்திலே 18வது வசனத்தின் முதல் பகுதி. த புக் ஆஃப் ஒபதாயா, verse 18, the first part. யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாயிருப்பார்கள். ஏசா வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பாயிருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த ஒபதியாவின் புஸ்தகம் ஒரே ஒரு அதிகாரத்தை கொண்ட ஒரு சின்ன ஒரு புஸ்தகம். ஒபதியா யாரு? ஒரு சின்ன தீர்க்கதரிசியாக அந்த நாட்களிலே இருந்தவர். நீங்கள் இந்த முடிந்தால் இந்த அதிகாரத்தை முழுவதும் வாசித்து பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏசா யாக்கோபு 2 பேரும் சகோதரர்கள். ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் ஆண்டவர் ஒரு ட்வின் பேபிஸ் கொடுத்தாங்க. அவங்க தான் யாரு? ஏசா, யாக்கோபு. அப்போது ஆண்டவர் யாக்கோபை தெரிந்தெடுத்து அவருடைய சந்ததியின் மூலமாக இஸ்ரவேல் சந்ததி உருவானதை பார்க்கிறோம். ஏசாவுடைய சந்ததி யாராக மாறினார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் ஏதோமியர், ஈடமைட்ஸ் அப்படின்ற ஒரு ஜெனரேஷனாக அவங்க வர்றாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசி மூலமாக ஏசா, அதாவது ஏதோமியர் யாக்கோபுக்கு விரோதமாக செய்த காரியங்களை எல்லாம் நினைவில் எழுதி அவர் அதை நியாய தீர்ப்பை குறித்து அந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரு புஸ்தகம் தான் இந்த ஒபதியாவின் புஸ்தகமாய் காணப்படுகிறது. நீங்கள் முதல்ல இருந்தே வாசித்தீங்கன்னா அதை தான் நம்ம பார்ப்போம். ஏதோம் தேசத்தை கர்த்தர் தண்டிக்கிற காரியம், எப்படி ஆண்டவர் தண்டிக்கிறார், என்னென்ன காரியங்களை செய்து நான் அவங்கள தண்டிப்பேன்னு ஆண்டவர் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறார். நான் ஆனால் 10வது வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். ஏன் ஏதோமை கர்த்தர் தண்டித்தார், ஏன் ஆண்டவர் தண்டிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதோமியர், அதாவது ஏசாவினுடைய சந்ததியார் யாக்கோபின் சந்ததியாரை அவங்க ஒழுங்காக ட்ரீட் பண்ணலை. அவங்க 2 பேரும் பிரதர்ஸ். ஆனால் அவங்களுடைய சந்ததியார் அவங்கள ட்ரீட் பண்ணாததுனால அவங்க செய்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் அப்படி லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். நீ உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமையின் நிமித்தம், ஆண்டவர் என்ன சொல்ற, நீ உன்னுடைய சகோதரன் யாக்கோபுக்கு என்ன செய்த கொடுமை. இது லிட்ரலாக ஏசா யாக்கோபுக்கு செய்த கொடுமை இல்லை, ஏசாவுடைய சந்ததியார் யாக்கோபுடைய சந்ததியாருக்கு செய்த அநேக அநீதிகள், அநேக கொடுமைகளை கர்த்தர் சொல்லுகிறார். நீ செய்த கொடுமை நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும், நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய். நீ எதிர்த்து நின்ற நாளிலும் அந்நியர் அவன் சேனையை சிறைப்பிடித்து போன நாளிலும் மறு தேசத்தார் அவன் வாசஸ்தலத்துக்குள் பிரவேசித்து எருசலேமின் மேல் சீட்டு போட்ட காலத்திலும் நீயும் அவர்களில் ஒருவனை போல் இருந்தாய். ஆண்டவர் என்ன சொல்றாரு? யூதா சிறைப்பட்டு போன காலத்துல நீ என்ன செய்த? நீ மௌனமா இருந்தில்ல, நீ அவங்களுடைய எதிராளிகளை போல நீயும் இருந்தாய் அல்லவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் சகோதரன் அந்நிய வசமான நாளாகிய அவனுடைய நாளை நீ பிரியத்தோடே பாராமலும், யூதா புத்திரருடைய அழிவின் நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும், அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாய் பேசாமலும் இருக்க வேண்டியதா இருந்தது. நீ எப்படி இருந்திருக்கணும்? உன்னுடைய சகோதரருடைய வம்சம், அதான் யூதா வம்சம் சிறைப்பட்டு போன நாளில் நீ சிரித்திருக்க கூடாது, நீ பெருமையா பேசியிருக்க கூடாது. அதை நீ சந்தோஷமா நினைச்ச. அதை எப்படி நீ சந்தோஷமா நினைக்க கூடும்? அவர்கள் கஷ்டப்படுற நேரத்தில் நீ எப்படி சந்தோஷப்படலாம்? அவங்க அவமானப்படுத்த நாட்களில் நீ எப்படி பெருமையா இருந்த? இப்படிலாம் நீ செய்திருக்க கூடாதே என்று கர்த்தர் அந்த இடத்துல சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பேசாமலும் நீ இருந்திருக்க வேண்டியதா இருந்தது. என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே நீ அவர்கள் வாசல்களுக்குள் பிரவேசியாமலும், அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் அனுபவிக்கிற தீங்கை நீ பிரியத்தோடே பாராமலும், அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்களை ஆஸ்திகளில் கை போடாமலும், அவர்களில் தப்பினவர்களை சங்கரிக்கும்படி வழி சந்தைகளிலே நிற்காமலும், இக்கட்டு நாளில் அவர்களில் மீதியானவர்களை காட்டிக்கொடாமலும் இருக்க வேண்டியதா இருந்தது. எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும், உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும்.
ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ என்ன செய்தியோ அதே உனக்கும் செய்யப்படும். நீ என்னென்ன காரியத்தை நீ செய்தாய், நீ அவங்க அழும்போது நீ சிரித்தாய் அல்லவா, அவங்க வியாதியில் இருக்கும்போது நீ சந்தோஷப்பட்டாயே, அதே மாதிரி உனக்கு திரும்ப வரும் அப்படின்னு ஆண்டவர் இந்த இடத்துல அவருடைய ஜட்ஜ்மெண்ட், ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை ஏதோமியருக்கு கர்த்தர் தெளிவுபடுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போதான் 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் ஏதோமியருக்கு வரும், ஆனாலும் சீயோன் பர்வதத்திலே தப்பி இருப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள். யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்து கொள்வார்கள். யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள். ஏசா வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பாய் இருப்பார்கள். அவர்கள் இவர்களை கொளுத்தி ஏசாவின் வம்சத்தில் மீதியாய் இராதபடி இவர்களை பட்சிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இதிலிருந்து நம்ம அறிந்து கொள்கிற சத்தியம் என்னன்னா, கர்த்தர் எல்லாருடைய கிரியைகளையும் என்ன செய்கிறாரு, அறிந்திருக்கிறார். வெளிப்படுத்தல 7 சபைகளுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், ஐ நோ யோர் ஒர்க்ஸ். இப்போ நம்ம கிரியையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நமக்கென்று ஒரு ஞாபக புஸ்தகத்தை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் பாருங்க எவ்வளோ ஞாபகமாக எழுதி வச்சிருக்கிறார். நீ அன்னைக்கு இப்படி செய்த, இன்னைக்கு எப்படி செய்த, இந்த நேரத்தில் நீ இப்படி பேசின, இப்படி நடந்துக்கிட்ட, எல்லாம் ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. பிரியமானவர்களே, நம்ம இதை வாசிக்கும் போது நமக்கு ஒரு எப்படி ஃபீல் ஆகுது, ஹெவன் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு நம்ம கான்வர்சேஷன், நம்ம பேசுறது, நம்ம மனசில் யோசிக்கிறது எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. நம்ம அன்னைக்கு போய் நான் அப்படி பேசவே இல்லையே, இன்னைக்கு நம்ம மனிதர்கள்கிட்ட சொல்லிடலாம், நான் அப்படி பேசலையே, நான் அப்படி நடக்கலையே, நான் அப்படி செய்யலையே, நான் அந்த நோக்கத்தோடையே நான் பேசலை, அந்த நோக்கத்தோடு இப்படி நடந்துக்கல. ஆனால் ஆண்டவருக்கு எல்லாம் வெளியரங்கமாக இருக்குது. ஜட்ஜ்மெண்ட்டுன்னு ஒரு நாள் கட்டாயமாக இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சில நேரங்களில் நன்மை செய்து சோர்ந்து போகிறோம். எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி இவ்வளோ உண்மையாக இருந்து வசனத்தின்படி வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நம்ம எல்லாம் கஷ்டத்தை தானே அனுபவிக்கிறோம். எல்லாரும் நம்ம மேலே தலையில் நடந்து போகிற மாதிரி நடந்து போகிறாங்களே. நம்ம நன்மையை பேச போய் நமக்கு எவ்வளோ கஷ்டம் வருது அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். தீமை செய்கிறவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, லஞ்சம் வாங்குறவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, மற்றவங்களை கெடுத்து ஏமாற்றி வாழ்கிறவங்க நல்லா இருக்கிறாங்களே, நான் மட்டும் இப்படி இருக்கிறேனே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் எல்லாத்தையும் கணக்கில் வச்சுக்கிட்டே வர்றாரு. ஆண்டவர் இன்னைக்கு மௌனமாக இருக்கிறதுனால ஆண்டவர் நீதி செய்யலைன்னு நம்ம நினைக்கக்கூடாது. பிரியமானவர்களை, தேவன் இன்றைக்கு மௌனமாய் இருந்தாலும் ஒரு நாளிலே கர்த்தர் என்ன செய்வார், நீதியாய் நியாயம் தீர்க்கிற ராஜாவாய் வரப்போகிறார். அதைத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு வம்சத்தார் எப்படி இருப்பாங்களாம், அக்கினியா இருப்பாங்களாம். யாக்கோபு வம்சத்தார் கர்த்தரை பணிந்து கர்த்தருடைய வழியில நடந்த யாக்கோபின் வம்சத்தாரும் யோசேப்பின் வம்சத்தாரும் அக்கினியாயும் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள். ஏசா வம்சத்தாரோ எப்படி இருப்பாங்களாம், துரும்பா இருப்பாங்க. வைக்கோல் துரும்பு, வைக்கோலையும் அக்கினியையும் வச்சா என்ன நடக்கும்? அக்கினி பக்கத்தில் ஒரு ஃபயர் பக்கத்தில் ஒரு வைக்கோலை வச்சா அந்த அக்கினி என்ன செய்யும், அந்த வைக்கோலை அப்படியே சுட்டரித்து போட்டு விடும். அந்த மாதிரியான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஒன்றும் இல்லாதவங்களை போல இருக்கலாம், நமக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு ஜனங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவனுடைய பிரமாணத்தின்படி ஆண்டவருக்கு உண்மையாக கர்த்தருடைய வழிகளில் நம்ம நடக்கும்போது தேவையில்லாத காசிப்பு அது இதுன்னு எதுவும் பேசாமல் அமைதியாக நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமாக நீங்கள் வாழ்ந்து பாருங்க. ஒரு நாள் வரும், அன்னைக்கு கர்த்தர் நம்மளை அக்கினி ஜுவாலையாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நம்மளை உலகம் மற்றவங்களும் சொல்லலாம், இவங்கெல்லாம் இப்போ வாழ தெரியாதவங்களா இருக்கிறாங்களே, இப்போ எப்படி பழைக்கணும்னு கூட தெரியாமல் இருக்கிறாங்களே, பேசவும் தெரியலையே அப்படின்னு நினைக்கலாம். நம்மள சில நேரத்தில் மௌனமாக இருக்கும்போது சில காரியங்களில் நம்ம யார் வேணால் என்ன வேணால் பேசிட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம அமைதியாக இருக்கும்போது உலகம் அப்படி நம்மளை நினைக்கலாம், இல்லை நம்ம மேலே ஏறி குதிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய நாள் வருகிறது. ஆண்டவர் நியாய தீர்ப்பு என்பதை எல்லாருக்கும் வைத்திருக்கிறார். எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிற தேவன் அல்ல. எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்துட்டே இருக்கிறாங்க, ரெக்கார்ட் பண்ணுறாங்க. பாருங்கள் எவ்வளோ தூரம், எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு சந்ததியார் செய்ததே கர்த்தர் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறார். இப்படி நீ செய்தாயே, இப்படி பண்ணினியே, இந்த மாதிரி நீ செய்திருக்க கூடாது, நீ இப்படி பண்ணல, அதனால உனக்கு இந்த காரியம் நடக்கும். எவ்வளோ அருமையாக கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார்.
அதனால நம்ம ஏன் நியாயம் தீர்க்கணும்? நம்ம ஏன் போய் பழி வாங்கணும்? நம்ம ஏன் அவங்ககிட்ட அவங்க பேசுற மாதிரி நம்ம ஏன் பேசணும்? கர்த்தருக்கு நம்ம இடம் கொடுப்போம். ஹல்லேலூயா. ஒபதியாவின் புஸ்தகம் 18வது வசனம். ஆண்டவர் நம்மளை எப்படி மாத்திருக்கிறாரு? அக்கினி ஜுவாலையா நம்மளை வச்சிருக்கிறார். ஒரு அக்கினி எரியணும்னா என்ன வேணும்? அதுக்கு என்ன வேணும்? அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவரோடு கூட நம்ம நெருங்கி ஜீவிக்க அப்படியே இந்த அக்கினியானது எரிந்து கொண்டே இருக்கிறது. இந்த அக்கினி என்ன செய்யுது? மற்றவர்களையும் பற்றி எரிய வைக்குது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்ம இணையும் போது, ஃபெலோஷிப் பண்ணும்போது, சபைக்கு போகும்போது, இல்லை இந்த மாதிரியான பிரேயருக்கு கூடும்போது நம்மளுடைய ஜுவாலை பற்றி எரிய ஆவியானவர் நமக்கு உற்சாகப்படுத்துகிறார். நம்ம ஒருத்தர் சோர்ந்து போகும்போது, எல்லாம் நன்மை செய்து நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, இனிமேல் நான் ஏன் இந்த நன்மையை செய்யணும்? நான் இவ்வளோ துன்பத்தை நான் அனுபவிக்கிறேனே, நான் ஏன் இனிமேல் நல்லது செய்யணும்? ஏன் நான் மட்டும் லஞ்சம் வாங்காமல் இருக்கணும்? லஞ்சம் வாங்குறவங்கலாம் இப்படி இருக்கிறாங்களே, என்னை இப்படி கஷ்டப்படுத்துறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை பிரியமானவர்களே, நம்ம செய்கிற நன்மையை தொடர்ந்து செய்யும்படி உங்ககிட்ட இருக்கிற அக்கினி அது அவிந்து போகக்கூடாது, அது எரிந்து ஜுவாலிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த அக்கினிக்கு ஒரு தன்மை இருக்குது, வைக்கோலை துரும்பாக மாற்றுகிற தன்மை. இந்த உலகத்தில் அநேகர் வைக்கோலை போல ஒன்றுமில்லாதவர்களாய் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றும் அதை அனுபவிக்காதவர்களாய், அதை ரிசீவ் பண்ணாம இன்னும் பல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா நம்மளை தேவன் அக்கினி ஜுவாலையாய் மாற்றி இருக்கிறார், வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். இருள் நிறைந்த உலகத்துல ஆண்டவர் நம்மளை எல்லாம் அக்கினியாய் வைத்திருக்கிறார். உங்களுடைய ஃபேமிலியில நீங்க தான் ஒரு அக்கினி ஜுவாலை. நீங்க தான் வெளிச்சத்தை கொடுக்கறவங்களா இருக்கிறீங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் மத்தியில நம்ம தான் அக்கினி ஜுவாலையா இருக்கிறோம். நம்ம வாழுகிற அந்த ஸ்ட்ரீட்ஸ்ல, கம்யூனிட்டியில இருள் நிறைந்து இருக்குது, பயங்கர இருளான காரியங்கள் நடக்குது. ஆனா நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? அக்கினி ஜுவாலை. ஆமென். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கிற ஒரு அக்கினி அது நம்ம கிட்ட இருக்குது. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் அக்கினி. ஆமென். அந்த அபிஷேகத்தின் அக்கினியினால நம்ம என்ன செய்ய முடியும்? அநேக காரியங்களை கட்ட முடியும், கட்ட அவிழ்க்க முடியும். ஆண்டவர் அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். ஒபதியாவின் புஸ்தகம் 18வது வசனம். யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும், யோசிப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள். ஏசா வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?